ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். பொதுவாக கப் கேக் செய்கிறதுக்கு மோல்டு தேவைப்படும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்க டம்ளர்ஸ் வச்சு இன்றைக்கி கேக் செய்ய போகிறோம். இந்த கப் கேக் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்காக கூட இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. குறைவான பொருட்கள் வச்சு பண்ணிடலாம். இந்த லாக்டவுன் சமயத்தில் வீட்டில் ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது சட்டுன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய ரெசிபியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த கேக் பண்ணுறதுக்கு பீட்டர்லாம் தேவையே இல்லை, மிக்ஸி ஜார் வச்சே பண்ணலாம். இது கூட 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரையை நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வரணும். இது 150 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இதை நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா நைஸாக பொடி பண்ணியாச்சு. இது கூட 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த 2 முட்டைக்கு பதிலாக 1/2 கப் அளவு கெட்டியான தயிர் கூட சேர்க்கலாம். முட்டை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. சில்லுன்னு இருந்ததுன்னா அந்த கேக் நல்லா ஃப்ளஃபியாக வராது. அதனால் நீங்கள் எப்போ கேக் செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து முட்டையை வெளியில் வச்சுருங்க. அது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவு கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இது 100 ml அளவு பால் இருக்கும். கூடவே ஒரு 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது 50 ml அளவு எண்ணெய் இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்க்கலாம். நான் 220 கிராம் அளவு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு டம்ளரில் சேர்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நார்மலாக டீ குடிக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல சில்வர் டம்ளர், அது நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம எண்ணெய் தடவிடலாம். நார்மலாக நம்ம பேக்கிங் ட்ரேலாம் ரெடி பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். எல்லா இடத்துலையும் எண்ணெய் பட்டத்தளவுக்கு நல்ல எண்ணெயை தடவிக்கோங்க. நம்ம இந்த கேக்கில் 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்தோம்ல, அந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் 1/4 கப் அளவு நெய், அப்படி இல்லைன்னா பட்டர் கூட சேர்க்கலாம். அப்படி நீங்கள் எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்கணும். ஃப்ளேவர் இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் சேர்க்கணும். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த டம்ளரில் எண்ணெய் தடவினதுக்கு அப்புறமா இது கூட மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு டம்ளரோட எல்லா பகுதியிலையும் படுறதளவுக்கு நல்ல இதை பரத்திக்கோங்க. பாருங்கள், நான் பண்ணுறது போல் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா கேக் நம்ம டிமோல்ட் பண்ணும்போது டம்ளரில் ஒட்டாமல் வரணும், அதுக்காக பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த டீ கிளாஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, நம்ம வீட்டில் பேப்பர் கப்பில் வச்சுருப்போல யூஸ் அண்ட் த்ரோ டீ கிளாஸ், அதில் கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் பிளாஸ்டிக் கப்பில் பண்ணக்கூடாது, பேப்பர் கப்பில் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுறதளவுக்கு மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு நல்லா பரத்தி விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் செஞ்சு வச்சுருக்க கேக் பேட்டரை சேர்த்துடணும். இதே மாதிரி மீத இருக்க டம்ளர்ஸ்லையும் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட ஒரு வேளை கப் கேக் மோல்டு இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் இந்த கேக் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி கிளாஸில் பண்ணலாம். மீத இருக்க எல்லா டம்ளரையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் மாவை இதில் சேர்த்துடணும். 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கேக் நல்லா பொங்கி வரும். ரொம்ப முழுமையாக நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா பொங்கி கீழே வடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 1/2 டம்ளர் அப்படி இல்லைன்னா 3/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இதை லேசாக டேப் பண்ணிக்கோங்க. உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா அது வெளியே போயிடும். இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். நீங்கள் அவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா அதே டெம்பரேச்சரில் ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. நான் சொன்னது போல் இது மாதிரி உங்கள் வீட்டில் கேக் மோல்டு வச்சுருந்தீங்கன்னா, அதாவது கப் கேக் மோல்டு இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம செஞ்ச பேட்டர் அளவுக்கு மொத்தமாக எனக்கு 2 டீ டம்ளர் கேக்கும் அதுக்கப்புறமா 6 சின்ன கப் கேக் கிடச்சிச்சு. இப்போ இந்த கப் கேக்ஸை நான் அவனில் பேக் பண்ண போகிறேன்.
டம்ளர் கேக்ஸை நான் வந்து உங்களுக்கு கடாயில் பேக் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரம் சூடுபடுத்திக்கோங்க. அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நான் ஏற்கனவே பேக்கிங்காக யூஸ் பண்ணுற உப்பு, அதனால தான் கலர் வந்து வேறு மாதிரி இருக்குது. நான் வந்து அடிகனமான குக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இது உள்ள டம்ளர் வச்சுருங்க. நீங்கள் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற கடாய் வந்து முடிஞ்சளவு பழைய கடாய் வந்து யூஸ் பண்ண பாருங்கள். புது கடாய் வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள். இப்போ இது நல்லா ஏர்டைட்டாக மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. உங்கள் அடுப்பினுடைய தீ அளவை பொறுத்து பேக்கிங் டைம் வந்து மாறுபடும். அதனால் இடையில செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. கேக் நல்லா பொங்கி வந்திருக்கு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம இப்போ நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா இதை சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான டீ டம்ளர் கேக் வந்து சூப்பராக தயாராகிருச்சு. இது நல்லாவும் ஆறி இருக்குது. இந்த டைமில் நம்ம இதை சர்வ் பண்ணலாம். நீங்களே பாருங்கள், மேலெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக, உள்ளே நல்லா சாஃப்டாக, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதோட டெக்ஸ்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.